தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இன்று ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். காதலர் தின ஸ்பெஷல். அது என்ன சார், காதலர் தினம் மட்டும் உங்கள் முகத்தில் எவ்வளோ வெக்கம் வருது? நான் பண்ணது காதல் திருமணம் தானே, அதனால் எனக்கு காதல்னாலே ஒரு வெக்கம். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிப்ரவரி 14ஆம் தேதி எந்தெந்த ராசிக்காரங்க எப்படிலாம் காதலை சொல்லலாம், எந்த நேரத்தில் சொல்லலாம், எந்த ட்ரெஸ் போட்டுட்டு சொல்லலாம் என்பதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து மீனராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கற்பனையிலே பிறந்து கற்பனை வளர்ந்து, அதெல்லாம் விட பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே. எத்தனை பொய்யிரா அப்பா சாமியே. அதாவது ஒரு லவ்வரையோ ஒரு பொண்டாட்டியோ ஏமாத்துறது எப்படிங்கிறத உங்கள்ட்ட தான் கற்றுக்கணும். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஏமாத்துறது தான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டியே. எங்கே இருக்கேன்? நான் ஆஃபீஸில் மீட்டிங்கில் இருக்கேன் அப்படிங்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா தீர்த்தவாரி போயின்னு இருக்கோம் என்ன. ஆனால் சொல்கிறது அப்படி. அந்த மாதிரி மீனராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய பொய் சொல்லிங்க. அட்லீஸ்ட் காதலர் தினத்தன்னைக்காவது கொஞ்சம் பொய் இல்லாமல் ஏதாவது ஒன்று சொன்னால், நேற்று ஆக்சுவலி யூஎஸ்லேருந்து ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்களோ, அந்த கிளைண்ட் கூட மீட்டிங்கில் இருந்தனோ அப்படிங்கிறது. ஆமாம், உன்னை பார்க்க யூஎஸ்லேருந்து புஷ் வந்திருந்தார். ஆமாம், புஷ் வரல, பைடன் வந்திருந்தார். ஓஹோ, என் தலைவர் அதிமுக கட்சி தலைவர் வந்திருந்தாரா என்றால் அதுக்கு பதில் இல்லை. ஸோ அது அந்த மாதிரி பெரிய மனிதர்களை சந்திங்க. அதான் ஏங்க அவரே உங்களுத்துட்டு இருக்கீங்க. ஏன் முதல்ல காதலுக்கு சாங்கு டம்முக்கிட்ட கா டம்முக்கிட்ட கா டப்பா, டம்முக்கிட்ட கா டம்முக்கிட்ட கா டப்பா, டம்முக்கிட்ட கடி டம்முக்கிட்ட கடி டப்பா, இந்த மாதிரிலாம் அவர் எனக்கு தெரிஞ்சு மீனராசிக்காரராக தான் இருப்பார். ஒரு டம்முக்கு டப்பா வச்சே ஒரு போட முடியும்னு அது ஒரு டைம் ஆஃப் பீரியட்னு வச்சுங்களேன். ஆனால் அது கூட ஒரு திறமை தான், அது கூட ஒரு திறமை தான். சரி, அப்போது மீனராசிக்காரர்கள் பச்சை கலர் ட்ரெஸ்ஸு, பச்சை கலரில் அப்போ செடிகள் ஏதாவது பரிசாக கொடுங்க. 5 மணிக்கு கொடுங்க. காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான், அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். மைதிலி என்னை காதலி, இதை மறந்து விடாதீர்கள். அந்த படத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ அப்போது அடுத்ததாக வேறு என்ன சொல்ல போகிறேன், லவ் பண்ணுங்க, லைஃப் நல்லாயிருக்கும். சில பேர் இருப்பான், லவ் பண்ணுறது லவ்வா அப்படிங்கிறது, அவனெல்லாம் பிடிச்சி கட்டி போட்டு நாளை என்றும் நலமே நம்பு மனமே நம்ப அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டை 26 தடவை கேட்க கொடுங்க. அவனே வெறுப்பாய் உண்டி என்ன கொன்று இல்லைடா அப்படி அந்த மாதிரி வந்துடுவான். யாரையும் துன்புறுத்தாதீங்க. லவ்க்காக அடிக்கிறது, ஆணவ கொலை பண்ணுறதெல்லாம். நாளை என்றும் நலமே நம்பு மனமே, அந்த பாட்டை 26 தடவை கேட்க விட்டிங்கன்னா உலகத்தில் எவ்வளோ பெரிய ஜீவராசியா, அது யானையாக இருந்தாலும் செத்துரும். அதனால் இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், ஜாலியாக இருக்கேன். ஹாப்பி லவ்வர்ஸ் டே. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.